Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சைமான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராவே நேத்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா போச்சு. நம்ம வந்து சார்மினார்லாம் போயிட்டு வேற லெவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நான் காலையில் தரேன் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, அதாவது சினி ஃபீல்டுலயே வந்து செட்டு போட்டு வேற லெவல்ல கின்னஸ் ரெக்கார்டு இடம் பிடிச்ச ராமோஜி ஃபிலிம் சென்டர் தான் நம்ம போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏக்கரில் உங்களுக்கு வந்து வெளிநாடை காட்டணுமா அங்கேயே பார்த்துடலாம், ரயில்வே ஸ்டேஷனை காட்டணுமா அங்கேயே பார்த்துடலாம், பாகுபலி செட்டு போட்ட இடமும் அங்கேயே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா வந்து கட்டி போட்டிருப்பாங்கல்ல, கையில் வந்து விலங்கு மாட்டிலாம், அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு அங்கே போயிட்டு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, அங்கே என்னென்னலாம் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. ராமோஜி ஃபிலிம் சென்டருக்கு வந்தாச்சு. அந்த என்ட்ரன்ஸ், அந்த நுழைவாயில தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து இந்த நுழைவாயிலில் இதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் டிக்கெட்ஸ் எடுக்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க போகலாம். ராமோஜி ஃபிலிம் சிட்டி, ஆக்ஷன் கேமரா. லைட்ஸ் கேமரா அப்படின்னு இந்த கட் அவுட்டில் இந்த ஆர்ட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து இதோடைய என்ட்ரியே ரொம்ப வித்தியாசமாகவும் சினிமாவுக்கு உகந்தது போல் அமைச்சிருக்கிறது சிறப்பாக இருக்குது. அப்படியே நம்ம அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா, இரண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஸ்டாரோடைய கட் அவுட்டு. நம்ம எல்லா சினிமா தியேட்டர் வாசல்லையும் இந்த கட் அவுட் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு 10 அடி தூரத்துக்கு அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கட் அவுட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சார்ந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே பிரதிபலிக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த சினிமா ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆக்டரு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது 90ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனில் போடுவான் சனிக்கிழமை ஹிந்தி மூவிலாம். அப்போ இவங்களோட மூவிஸ்லாம் பார்த்த ஞாபகம் எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சொன்ன மாதிரியே எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கட் அவுட்ஸு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதுவும் மியூசிக் சம்பந்தம் உள்ள அங்கங்கே தபேலா, வீணை, கிட்டாரு அப்படின்லாம் ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு தத்ரூபமாக ரியலாகவே இருக்கு. ஆனால் நிஜம் கிடையாது. தும் 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 சூப்பராக இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தால் நம்ம இளைய தளபதி விஜய் ஸோ அழகாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட் அவுட்டு ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சூரிய ஒளி டைரக்டாக அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல கேமராவில் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் ஐஸ்வர்யா ராய் ஏதோ ஒரு மூவி ஞாபகம் டக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பர் ஸ்டார் பாஷா அவரும் கமல்ஹாசன் இருக்கா போல் ஒரு ஃபோட்டோஸு. நம்ம உள்ளே வரும்போது கரெக்டாக இந்த ரோடு கரெக்டாக இங்கே வந்து ஆட்டோவாக இருந்தாலும் சரி, கேபாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இதுதான். ஸோ பார்க்கிங் நல்ல ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ நம்ம மெயின் ரோட்டே நேராக உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணலாம். நமக்கு சினிமானாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சினிமா சம்மந்தப்பட்ட இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும் போது வேறு லெவலில். இந்த பாருங்கள், த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபிலிம் சிட்டி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபிலிம் சிட்டி ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்களுடைய புகைப்படங்களை இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சினிமா தேட்டர் போலவே வந்து அமைச்சிருக்கிறது அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போது நமக்கெல்லாம் வந்து ட்ராவல்ஸ் ஒரு பக்கம் ரொம்பவே பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது. அதை காட்டிலும் இந்த சினிமாவுக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார் ஒரு படத்துக்கு போனோன்னா எவ்வளோ சின்ன வயசில் ஆசைப்பட்டு அப்படிலாம் போயிருப்போம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்கள், அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ அந்த இடத்துக்கு எப்படிலாம் ஷூட்டிங் பண்ணுறாங்க, எப்படிலாம் செட்டு உள்ளே போட்டிருப்பாங்க, ஆச்சரியம். நம்ம தத்தையமாக நம்ம வந்து பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே, அது எல்லாமே உள்ளே செட்டாகவே இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ லெட்ஸ் சீ, எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இந்த இடம் வாங்கியிருக்கு அப்படின்னும் போது பெருமையாக இருக்குல்ல. சரி, ஓகே, சரி, அந்த டிக்கெட்ஸ் கவுண்டர் ஏரியா காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? ஓகே, கெட் ரெடி. இந்த பாருங்கள்,
Ramoji Film City. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும். ராமோஜி ஃபிலிம் சிட்டி. டிக்கெட்ஸ் கவுண்டர் ஏரியா. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் நேரில் இங்கே வந்து கூட டிக்கெட்ஸ் வாங்கலாம். ரைட், வாங்க. நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ வருதுன்னா 1711 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கூட வந்து இதுவும் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. நம்ம இங்கே தான் வந்து அந்த பில்டிங் காமிச்சோன்னா இங்கே தான் டிக்கெட்ஸ் வாங்கணும். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இப்போ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காது பாருங்கள், அவர்கிட்ட இந்த டிக்கெட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அழகாக உள்ளே போகலாம். चलिए वेलकम टू Ramoji Film City. सिनी மேஜிக்கல் லேண்ட். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக வந்து நம்மளை பேக்கெலாம் செக் பண்ணி கடைசியில் உள்ளே விட்டாங்க. ஸோ க்யூட் பாருங்க. ராமோஜி ஃபிலிம் சென்டர் க்யூட்டாக சின்னதாக வண்டி இருக்குது, ஆனால் உள்ளே அலோவ் பண்ணல. போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ க்யூட்டா. ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பஸ்ஸு சின்ன பஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நமக்கு பஸ்ஸு ஃபுல்லாகிட்டுருக்கு, நம்ம தான் போய் உட்கார போகிறோம். சார், டேக் ஒன் ஃபோட்டோஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வண்டியில் ஏறிட்டோம். இந்த பஸ் வந்து ஒரு இடத்த கொண்டு விட்டுருவாங்களாம். அங்கேருந்து விண்டேஜ் பஸ்ஸில் தான் நம்ம ஏறி நம்ம சுற்றி காட்டுவாங்களாமா. ஜஸ்ட் இது ஒன்று ட்ராப்பு. அங்கேருந்து இன்னொரு வண்டி நம்ம பிக்கப் பண்ண வரும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவங்க போகிறத பார்த்தா கிட்டத்தட்ட இதுவே பல ஏக்கர் இருக்கும் போல இருக்கு. பாருங்களேன், உள்ளே வச்சுருக்காங்க போல இருக்கு. உள்ளே போயிட்டு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போதே பல ஏக்கரில் தான் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்க, ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு என்ன பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே எங்கப்பா பார்க்கும்போது உடம்பு சிரித்து போகுது. ஒரே இங்கேயே இவ்வளோ விளையாட்டு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளெல்லாம் போல எப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் நமக்குள்ள மனசுக்குள்ளே அப்படியே வருது. ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கெல்லாம் வரணும் அப்படின்ட்டு. அது இன்னமும் இப்போ தான் அது வந்து நமக்கு நேரம் வந்திருக்கு இங்கே வரத்துக்கு. நீங்களும் இதை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஆசை வரும். எல்லோரும் புறப்பட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மாய வித்தை இது.
மாயாஜாலமான ஒரு இடம் இது. ஓகேவா? எது நிஜம் எது பொய்னே கண்டுபிடிக்க முடியாது. அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் மாதிரிலாம் ஓவியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டே இருந்தது, அதனால் கட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், உள்ள நம்ம என்ட்ரியே ஆகலை. பட் ஆனாலும் இங்கெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு செட்டாக இருக்கும் போல இருக்குது. ஏதோ ஒரு வழி, ஒரு அங்கங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற ஏரியா போல் தெரியுது எனக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ அதனால் அவுட்டரில் பார்க்கும்போது பாருங்கள், இங்கெல்லாம் எனக்கு ஒரு சினிமா பாட்டு ஷூட்டிங் நடந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடேங்கப்பா, நான் என்னமோ நினச்சேன். வெல்கம். பாருங்க, அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாயாஜால வித்தை காட்டுறதுக்குன்னே தனி ஒரு இடம். இப்படிலாம் இருந்தால் ஏன் கின்னஸில் வராது? இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்லாம் பார்க்குறச்சு ரியலி சொல்கிறேன், இது எல்லாமே சினிமாக்காக போட்டிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் தெரியல நமக்கு, உள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காக போடப்பட்ட இடங்கள். அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்மு இதெல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே வந்து நிஜம் கிடையாது. அது போல் ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லை? இப்போ இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சினிமாக்காக போடப்பட்ட ஒரு செட்டு இது. ஏன்னா இங்கே வந்து யாரும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாமே இங்கே பாருங்க, வாரே வா. ஓ மை காட், நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டு. நீங்கள் நேரில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு இது ஞாபகம் இருக்குது. ஏதோ சிரஞ்சீவி தெலுங்கு படம் பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்த ஞாபகம் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு? ஓ, இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் நினைக்கிறேன் கிட்ட. இந்த பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்களோ? பார்க்குறதுக்கு விண்டேஜ் பஸ் மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதை நிற்கிது பாருங்க லைனா. அல்டிமேட்ரா. பார்ப்போமா? இந்த மாயாஜால உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். இனி எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, மணிக்குண்டு டைமிங் கரெக்டாக காட்டுதே. வேற லெவல். வந்துட்டோம். இங்கிருந்து விண்டேஜ் பஸ்ஸில் மாறி ஒவ்வொரு இடங்களையும் போகலாம். சரியா?